தீவினை உணர்த்தும் கீதங்கள். சங்கீதம் 35. தீமையானது பாவியின் மனத்தை தூண்டுகிறது. அவன் மனக்கண்முன் இறை அச்சம் என்பதே இல்லை. தன் குற்றம் வெளியாகாது, வெறுப்புக்குள்ளாகாது என்று நினைத்து வீண் நம்பிக்கை கொள்கிறான். அவன் பேசுவதெல்லாம் கொடுமையும் வஞ்சகமுமே. நல்லறிவு கொண்டு நன்மை செய்வதை நிறுத்திவிட்டான். தூங்கும்போது கூட அவன் நினைத்து கொண்டு இருப்பதெல்லாம் அக்கிரமமே. நெறிகட்ட வழியில் அவன் நடக்கிறான். தீய வழியை விட்டு அவன் விலகுவதில்லை. ஆண்டவரே, உமது அருளன்பு வானங்கள் வரைக்கும் உயர்ந்துள்ளது. உமது சொல்லுறுதி மேகங்களையே எட்டுகிறது. உம்முடைய நீதி மிக உயர்ந்த மலைகள் போல உயர்ந்துள்ளன. உம் நியாய தீர்ப்புகள் அடிகாணாத கடல் போல் ஆழ்ந்துள்ளன. ஆண்டவரே, மனிதர்களையும் விலங்குகளையும் நீர் காப்பாற்றுகிறீர். இறைவா, உமது அருள் எவ்வளவு உயர் மதிப்புள்ளது. மனுமக்கள் உம் இறக்கைகளின் நிழலில் வந்து அடைக்கலம் புகுகின்றனர். உமது வீட்டில் உள்ள செழுமையால் அவர்களது நிறைவு கொள்கின்றனர். உம் பேரின்ப நீரோடையில் அவர்களது தாகத்தை தணிக்கிறீர். ஏனெனில் உயிர் தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. உமது ஒளியிலே நாங்கள் ஒளி காண்போம். உம்மை வணங்குபவர்களுக்கு உமது இரக்கத்தையும் செம்மையான நெஞ்சினருக்கு உமது நேர்மையையும் காண்பித்தருளும். செருக்குள்ளவன் என்னை நசுக்க விடாதேயும். பாவியின் கையில் நான் அகப்பட விடாதேயும். தீமை செய்தவர்கள் இதோ அழிந்து போயினர், வீழ்த்தப்பட்டார்கள். அவர்கள் மீண்டும் எழப்போவதில்லை. ஆமென்.